அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பலவான்களாயிருக்கிறீர்கள், வல்லமையுள்ளவர்களாயிருக்கிறீர்கள், அதிகாரமுடையவர்களாயிருக்கிறீர்கள். அப்ப நீங்க யார் என்பதை புரிந்து கொள்வது அவசியமாயிருக்கிறது. நீங்க யாருன்னு எவ்வளவு உங்களுக்கு தெரியுதோ அதே ஈக்குவலா உங்க எதிரியாகிய பிசாசானவன் அவன் யார் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். யாக்கோபு 4:7 பாருங்களேன். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப பிசாசு யாருன்னா பயந்தாங்குழி. பிசாசு யாரு அப்படின்னா ஓடி போகிறவன். ஆமென். அப்ப நம்ம யாருன்னா மேற்கொள்ளுகிறவர்கள். நம்ம யாரு? கிறிஸ்துவுக்குள் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ஹல்லேலூயா. அப்ப இங்க வசனம் என்ன சொல்லுது? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்ப பிசாசுக்கு எதிர்த்து நின்னாலே ஓடி போயிடுவான். அவ்வளவு பயந்தாங்குள்ளி அவன், அவ்வளவு வல்லமை இழந்தவன் அவன். ஆனால் நாம பிசாசுக்கு பயந்துட்டு இருக்கோம், இருட்டை பார்த்து பயந்துட்டு இருக்கோம், அவனுடைய கிரியை பார்த்து பயந்துட்டு இருக்கிறோம், நம்ம பேட் ரிப்போர்ட்ஸ் பார்த்து பயந்துட்டு இருக்கோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஹே, அவன் தான் ஏன் பயப்படணும்? அவன் அப்படிங்க நான் சொல்றேன், எழும்பி பிரகாசியுங்கள், உங்கள் ஒளி வந்தது. ஆண்டவர் சொல்றார், நீ எனக்கு கீழ்ப்படி, என் வார்த்தைக்கு கீழ்ப்படி, நீ பிசாசுக்கு எதிர்த்து நில். அப்ப தேவ வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம் என்றால் அவன் நம்மை விட்டு ஓடி போவான். இன்னைக்கு உங்களை பயமுடுத்துகிற காரியங்கள் எதுவா இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், தேவன் சொல்லுவதை செய்யுங்கள், தேவன் சொல்லுவதை கேளுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவனே ஓடுறான், அவன் செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை விட்டு ஓடிடுவான். அவன் அப்ப இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கலாம் பிசாசின் கிரியைகள், பிசாசின் போராட்டம் என்று சொல்லி. நான் சொல்லுகிறேன், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்கள் அவனை மேற்கொண்டு வெற்றி வாழ்க்கை வாழ்வீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.